இரவின் அமைதியில் ஜன்னல் வழியாக ஊடுருவி வந்த நிலவொளி கூட அறையிலுள்ள மெல்லிய இருளை கிழிக்க முடியவில்லை. கணவன் சுகுமாரன் சென்று இப்போது மாதங்கள் கடந்துவிட்டன. 6 மாதங்கள். இருப்பினும் அந்த அறையின் ஒவ்வொரு மூலையிலும் அவனது இருப்பு இன்னும் உணரப்பட்டது. மேசையில் இருந்த புத்தகங்கள் படுக்கையில் இன்னும் அழகாக மடித்து வைக்கப்பட்டிருந்த அவனது முண்டும் சட்டையும், சுவரில் மங்கிய புன்னகை முகத்துடன் இருந்த புகைப்படம் எல்லாமே அவளை இறுக பிடித்தன. வெளி உலகம் அவளுக்கு அச்சுறுத்தலாக தோன்றியது. அவளது துக்கத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்று அவள் நம்பினாள். ஜானகி சுகுமாரனின் நினைவுகளுடன் நாட்களை அந்த அறைக்குள் ஒதுங்கி கழித்தாள். ஜன்னலின் பலகைகள் நீண்ட காலமாக திறக்கப்படவில்லை. ஒளி உள்ளே வருவதற்கு அவளுக்கு பயம் இருந்தது போல. நீண்ட நாட்களாக அவள் குளிக்க போதலைவாரவோ இல்லை. மகள் சுமதி பசிக்கிறது என்று கூறி வந்தபோது மட்டுமே அவள் அறையை விட்டு வெளியேறி சமையலறைக்கு செல்வாள். பகல் நேரங்களில் அவள் ஜன்னல் வழியாக வெளியே பார்ப்பாள். ஆனால் யாரும் காணாத ஒரு நிழலாக ஜன்னலின் மறைவில் ஒதுங்கி நின்றாள். வழியே செல்லும் அயலவர்கள் அவளது வீட்டை பார்த்து ரகசியமாக பேசுவதை அவள் கேட்டாள். பாவமிளம் வயதிலேயே விதவையாகிவிட்டாள். மகளுக்கு இனி தந்தை இல்லை. இனி அவள் என்ன செய்யப் போகிறாள்? இப்படியான ஒவ்வொரு வார்த்தையும் அவளது இதயத்தில் குத்தலாக தைத்தது. பரிதாபம் அவளால் சிறிதும் தாங்க முடியவில்லை. மக்களுக்கு முன்னால் புலப்படாமல் இருக்க அவள் ஏங்கினாள். இரவின் அமைதியில் அவள் அந்த அறையில் தனியாக இருந்தாள். கணவனின் பழைய நீல சட்டையில் இன்னும் அவனது வாசனை இருந்தது. அதை அணைத்தபடி அவள் படுக்கையில் படுத்தாள். சட்டையின் ஒவ்வொரு நார் இழையும் அவனது இருப்பை நினைவூட்டியது. சுகுமாரா, இப்போது நான் தனியாக இருக்கிறேன். நீ இல்லாத உலகம் எனக்கு ஒரு பயங்கரமான கனவு போல தோன்றுகிறது. சுமதி உன்னை பற்றி பேசுகிறாள். அவளுக்கு உன்னை நினைவு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை என்று யாரிடமோ பேசினாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. கணவனின் நினைவுகளிலேயே அவளுக்கு ஆறுதல் இருந்தது. அதே நேரம் வீட்டின் மறுபகுதியில் அவளது மாமியார் ராதா மருமகளின் இந்த நிலையைக் கண்டு வேதனைப்பட்டாள். இப்படி அவளை விட்டுவிடக்கூடாது என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ஆனால் நான் என்ன சொல்லி அவளை ஆறுதல் படுத்துவேன்? என் மகனை இழந்தவள் அவள்தானே என்று ராதா மனம் நொந்து யோசித்தாள். அது ஒரு மழைக்காலமாக இருந்தது. சுகுமாரன் செல்வதற்கு சில மாதங்களுக்கு முன்பு ராதா திடீரென உடல்நலம் குன்றி படுக்கையில் விழுந்திருந்தாள். பயங்கரமான நோய் சிகிச்சைக்கு பெரிய தொகை தேவைப்பட்டது. சுகுமாரன் பல இடங்களிலிருந்து கடன் வாங்கினான். தனது ரப்பர் தோட்டத்தை அடமானம் வைத்தும் சில உறவினர்களிடமிருந்து பெரிய தொகை கடன் வாங்க வேண்டியிருந்தது. இருப்பினும் ராதாவின் நோய் குணமாகவில்லை. சுகுமாரனும் எதிர்பாராத விதமாக இந்த உலகை விட்டுச் சென்றான். அவனது மரணத்திற்கு பிறகு கடன் கொடுத்த உறவினர்கள் பணத்தை திருப்பி கேட்டு ஜானகியையும் ராதாவையும் தொந்தரவு செய்ய தொடங்கினர். பணம் கிடைக்காவிட்டால் ரப்பர் தோட்டத்தை எங்களுக்கு எழுதி வைக்க வேண்டும் என்று அவர்கள் மிரட்டினர். ஜானகிக்கு வேறு வழியில்லை. தனது மாமியாரை காப்பாற்ற கணவன் வாங்கிய கடனை அடைக்க அவள் ரப்பர் தோட்டத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தாள். சுகுமாரன் கனவுகளுடன் வளர்த்த ரப்பர் தோட்டம் ஒரு நொடியில் இல்லாமல் போனது. அது ஒரு மழைக்காலமாக இருந்தது. ரப்பர் தோட்டம் இழந்த பிறகு அவர்களின் பொருளாதார நிலை மிகவும் மோசமாகிக் கொண்டிருந்தது. சுமதிக்கு காய்ச்சல் வந்து படுக்கையில் இருந்தபோது மருத்துவரை பார்க்கவோ மருந்து வாங்கவோ பணம் இல்லாமல் அவள் வேதனைப்பட்டாள். ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டனர். அப்போது மட்டுமே அவள் தனது எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தாள். அவள் அலமாரியை திறந்த கணவன் பரிசாக வாங்கி கொடுத்த தங்க வளையை எடுத்தாள். அந்த வளையை விற்க அவளுக்கு மனம் வரவில்லை. ஆனால் மகளின் நோயை கண்டபோது அவளுக்கு வேறு வழி இல்லை. அவள் அறையை விட்டு வெளியேறி கீழே நடந்தாள். அவளது கண்களில் உதவியற்ற தன்மையின் பெரிய கடல் இருந்தது. அவளது மாமியார் ராதா அவளை கண்டு, எங்கே போகிறாய் மகளே என்று கேட்டார். அவளால் எதுவும் பேச முடியவில்லை. கையிலிருந்த தங்க வளையை பார்த்த ராதாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. மருமகளின் உதவியற்ற தன்மை அவருக்கு புரிந்தது. நீ அந்த வளையை விற்கப் போக வேண்டாம் என்று ராதா கூறினார். வேறு வழி இல்லையே அம்மா என்று ஜானகி கண்ணீருடன் கூறினாள். இனி நான் என்ன செய்ய போகிறேன்? அப்போது ராதாவின் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. மகனின் குடும்பத்திற்கு அவமானம் ஏற்படுத்தாத ஒரு செயல் செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தார்.
ஆனால் இப்போது மருமகளின் மற்றும் பேத்தியின் இந்த துயரத்தை கண்டபோது அவரது மனம் மாறியது. அவர் உறுதியாக முடிவெடுத்தார், மருமகளுக்கு அந்த வளையை விற்கவிட முடியாது. அதற்கு முன் நான் எனது வழிகளை உருவாக்குவேன். அவர் ஜானகியை அருகில் அழைத்து அவளது தலையில் கை வைத்தார். சுகுமாரன் சென்ற பிறகு, நீ கவலைப்பட வேண்டாம், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இதை கேட்டு ஜானகி ராதாவின் கைகளை இறுக பிடித்தாள். அது அவர்களின் துயரங்களின் முடிவின் தொடக்கமாக இருந்தது. அவளுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று ராதாவுக்கு தோன்றியது. மறுநாள் காலை ராதா ஜானகியை அழைத்தார். சுகுமாரன் உனக்காக வாங்கி கொடுத்த ஆட்டோ ரிக்ஷா இருக்கிறதல்லவா என்று ராதா கூறினார். அவன் மரணத்திற்கு பிறகு அது வெறுமனே முற்றத்தில் கிடக்கிறது. அதை நல்லபடியாக உபயோகிக்க கூடாதா? ராதாவின் வார்த்தைகள் ஜானகியை அதிர்ச்சியடைய செய்தன. சுகுமாரன் அவளுக்கு ஆட்டோ ரிக்ஷா ஓட்ட கற்றுக் கொடுத்திருந்தான். PSC தேர்வுக்கு படிப்பதோடு ஒரு வருமானமாக அதை ஒரு தொழிலாக எடுக்க வேண்டும் என்று அவன் எப்போதும் கூறுவான். ஆனால் அப்படி ஒரு முடிவு எடுக்க ஜானகிக்கு தைரியமில்லை. அது சரியாக இருக்காது அம்மா என்று அவள் கூறினாள். நமது குடும்பத்திற்கு அவமானம் இல்லையா? ராதா மௌனமாக இருந்தார். தனது மகனின் குடும்பத்திற்கு அவமானம் ஏற்படுத்தும் எந்த செயலையும் அவரால் யோசிக்க முடியவில்லை. ஆனால் அவரது பேத்தி சுமதியின் பசியால் எழுந்த கண்கள் அவரது மனதில் வந்தன. அவமானமா? பசியோடு இருக்கும்போது அவமானத்தை பார்க்க முடியாது மகளே. இந்த வீட்டிற்கு ஒரு தேவை இருக்கிறது. அதற்கு வழி உருவாக்க வேண்டியவள் நீதானே என்று ராதாவின் குரல் உறுதியடைந்தது. அந்த உரையாடலுக்கு பிறகு ஜானகி முடிவெடுக்க முடியாமல் அறைக்கு திரும்பினாள். அன்று இரவு சுமதி மீண்டும் பசிக்கிறது என்று கூறி அழ ஆரம்பித்தாள். வீட்டில் சாப்பிட எதுவும் இல்லை. ராதா சுமதியை ஆறுதல் படுத்த முயன்ற போதிலும் அவள் பசியால் அழுவதை நிறுத்தவில்லை. அந்த நிமிடத்தில் ராதாவின் இதயம் உடைந்து போனது. அவரது மனசாட்சி அவரை குத்தி வலித்தது. மகனின் குடும்பத்திற்கு அவமானம் ஏற்படாமல் இருக்க மருமகளை ஆட்டோ ஓட்ட அனுமதிக்கவில்லை. ஆனால் இப்போது மகள் பசிக்கிறாள் என்று அழுகிறாள். அதுதான் உண்மையான அவமானம் என்று ராதாவுக்கு தோன்றியது. இரவில் ஜானகி உறங்கும்போது ராதா அவளது அறைக்கு சென்றார். படுக்கை அருகில் அமர்ந்து மெதுவாக அவளது தலைமுடியை தடவினார். ஜானகி அப்போது சுகுமாரனின் சட்டையை அணைத்தபடி படுத்திருந்தாள். அவளது கண்கள் மூடியிருந்தாலும் கண்ணீர் கன்னத்தில் வழிந்தோடியது. ராதாவின் கைகள் அவளது தலையை தடவிய போது அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. அவள் மெதுவாக தலையை உயர்த்தி பார்த்தபோது ராதா கண்ணீருடன் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். மறுநாள் காலை ஜானகி ஆட்டோ ரிக்ஷாவுடன் ஸ்டாண்டுக்கு செல்ல தயாரானாள். ராதா வெளியே வந்து அவளை பார்த்தார். மகளே, தைரியமாக போய் வா என்று கூறினார். உன்னுடன் நாங்கள் இருக்கிறோம். ஜானகி ஸ்டாண்டுக்கு சென்று ஆட்டோவை பார்க் செய்த போது சில ஓட்டுநர்கள் அவளை கேலி செய்தனர். இனி இந்த வேலைக்கு இறங்கினால் போதும் என்று ஒரு ஓட்டுநர் கூறினான். வண்டி ஓட்ட தெரியாதவர்கள் இறங்கி வந்துவிட்டார்கள் என்று மற்றொரு ஓட்டுநர் அவளை பார்த்து பரிகாசித்தான். அவள் அதை பொருட்படுத்தாமல் வண்டியில் ஏறினாள். ஸ்டீரிங்கை பிடித்தபோது அவளது கைகள் நடுங்கின. சுகுமாரன் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடமும் அவள் நினைவுக்கு வந்தது. மெதுவாக ஆத்ம விசுவாசத்துடன் அவள் ஆட்டோவை ஸ்டார்ட் செய்தாள். ஒரு புதிய பயணத்தை தொடங்க அவள் தயாராக இருந்தாள். அப்படியே ஆட்டோ ரிக்ஷாவுடன் ஜானகி நகரத்தில் இறங்கினாள். முதல் சில நாட்கள் அவளுக்கு மிகவும் கடினமாக இருந்தன. பரிச்சயமில்லாத பாதைகள், மற்ற ஓட்டுநர்களின் கேலிகள், சில பயணிகள் அவளது திறமையின்மையை பரிகாசித்து பேசினர். ஆனால் அவள் பின்வாங்க தயாராக இல்லை. ஒவ்வொரு சவாலிலும் சுமதியின் முகம் அவளது மனதில் வந்தது. அவளுக்கு பசி இருக்காது, அவளுக்கு மருந்து வாங்க முடியும். அந்த எண்ணமே ஜானகியின் உற்சாகமாக இருந்தது. ஆட்டோ ரிக்ஷா ஓட்டும்போது அவளுக்கு புதிய அனுபவங்கள் கிடைத்தன. சில சமயங்களில் அவளது அழகை கண்டு பயணிகள் அவளை மயக்க முயற்சித்தனர். ஒருமுறை நல்ல உடைகள் அணிந்த ஒரு இளைஞன் அவளது ஆட்டோவில் ஏறினான். வழக்கமான பயணிகள் செல்லும் இடத்திற்கு செல்லாமல் அவன் அவளை மக்கள் இல்லாத பாதையில் செல்ல கேட்டான். ஜானகிக்கு பயம் ஏற்பட்டது. இருப்பினும் தைரியத்துடன் அவனிடம் கேட்டாள், சார், இந்த வழி எனக்கு தெரியாத, வேறு வழியில் போகலாம். நான் உனக்கு கூடுதல் பணம் தருகிறேன் என்று அவன் கூறினான். நீ என்னை இங்கு கொண்டு சென்றால் போதும். ஜானகியின் இதயம் வேகமாக துடித்தது. அவளது மனதில் சுகுமாரனின் முகமும் சுமதியின் சிரிக்கும் முகமும் தோன்றின. அவள் திடீரென ஆட்டோவை நிறுத்தி வெளியே இறங்கினாள். சார், என்னால் உங்களை அங்கு கொண்டு செல்ல முடியாது என்று கூறினாள். நீங்கள் இறங்கிவிடுங்கள்.
அவன் கோபத்துடன் பணம் கொடுத்து இறங்கி சென்றான். ஜானகியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அந்த நிமிடத்தில் இந்த உலகம் மிகவும் பயங்கரமானது என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவளால் பின்வாங்க முடியவில்லை. அவளது தைரியமும் மனதின் வலிமையும் அவளை அந்த சவாலிலிருந்து காப்பாற்றின. அதே போல் மாமியாரின் மனமும் மாறி வந்தது. இரவில் களைப்புடன் திரும்பும் ஜானகியை காத்திருக்க ராதா முன் நாற்காலியில் அமர ஆரம்பித்தார். அவள் வரும்போது சூடான தேநீருடன் ராதா காத்திருப்பார். தேநீர் குடிக்கும்போது ராதா அவளது கையின் வெப்பத்தையும் நெற்றியில் உள்ள வியர்வையையும் கவனித்தார். மருமகள் அனுபவிக்கும் வலியையும் கஷ்டங்களையும் ராதாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு நாள் ஒரு பயணி அவளை அவமானப்படுத்த முயற்சித்தான். வண்டி ஓட்டத் தெரியாதவர்கள் இறங்கி வந்துவிட்டார்கள் என்று கூறி பணம் கொடுக்காமல் செல்ல முயற்சித்தான். ஜானகி உதவியற்றவளாக நிற்கும்போது மற்றொரு ஆட்டோ ஓட்டுநர் உதவிக்கு வந்தான். நீங்கள் பணத்தை கொடுத்துவிட்டு போ என்று உறுதியான குரலில் கூறினான். அந்த ஆட்டோ ஓட்டுநரின் உதவியை கண்டபோது ஜானகியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. பின்னர் அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு குடும்பம் போல அவளை பாதுகாத்தனர். அவர்கள் அவளை கேலி செய்வதை நிறுத்தினர். இரவில் அவள் தனியாக திரும்பும்போது அவர்கள் அவளுக்கு வழியில் துணையாகச் சென்றனர். ஜானகி ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராக இருந்தாள். அவளது கனவுகளை நனவாக்க அவள் பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனால் அவளுக்கு கணவன் இல்லை என்றாலும் இப்போது பல நல்ல நண்பர்கள் இருந்தனர். ஜானகியின் புதிய வாழ்க்கை அந்த ஊரில் எல்லோருக்கும் ஒரு பேச்சு விஷயமாக மாறியது. சிலருக்கு ஆச்சரியமாக இருந்தது, மற்றவர்களுக்கு புச்சமாக இருந்தது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவளது ஒவ்வொரு அடியையும் உன்னிப்பாக கவனிக்கும் ஒரு கண்கள் இருந்தன. வர்க்கிச்சன். சுகுமாரனின் திறமைகளையும் நேர்மையையும் எப்போதும் பொறாமையுடன் பார்த்தவன் வர்க்கிச்சன். பள்ளிக்காலம் முதல் தொடங்கிய இந்த விரோதம் சுகுமாரன் படிப்பிலும் விளையாட்டிலும் மிளிர்ந்தபோது வர்க்கிச்சன் எப்போதும் இரண்டாமவனாக இருந்தான். வளர்ந்தபோது சுகுமாரன் தனது உழைப்பால் ஒரு ரப்பர் தோட்டத்தை உருவாக்கிய போது வர்க்கிச்சனின் மனதில் அந்த பொறாமை ஒரு தீப்பொறியாக எரிந்தது. அந்த தோட்டம் அழிந்தபோது கூட சுகுமாரன் தளர்ந்து போனது வர்க்கிச்சனுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. இப்போது சுகுமாரன் இல்லை. அவனது குடும்பத்தை விரைவாக ஒடுக்கி அவர்களின் மீதமுள்ள சொத்துக்களையெல்லாம் பறித்தெடுக்க வர்க்கிச்சன் மனதில் திட்டங்கள் தீட்டினான். ஜானகி ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுவதை பார்த்தபோது அவளை இழிவு செய்ய முயற்சித்தான். இவளுக்கு யார் ஆட்டோ ஓட்ட கற்றுக் கொடுத்தது? ஓட்ட தெரியாதவர்கள் இறங்கினால் சாலையில் விபத்து ஏற்படும் என்று ஸ்டாண்டில் உள்ள ஓட்டுநர்களிடம் பேச ஆரம்பித்தான். ஆனால் ஜானகியை பாதுகாக்க வந்த ஓட்டுநர்களின் அன்பை கண்டபோது வர்க்கிச்சனின் வார்த்தைகளுக்கு வலு குறைந்தது. அவன் மௌனமானான். ஆனால் அவனது உள்ளத்தில் உள்ள பகை அணையவில்லை, அது வளர்ந்து கொண்டே இருந்தது. சுகுமாரன் இறப்பதற்கு முன் ஜானகியை பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்க வைத்திருந்தான். இந்த ஆட்டோ ரிக்ஷா ஒரு தற்காலிக வேலை மட்டுமே, உனக்கு ஒரு அரசு வேலை கிடைத்தால் நமது வாழ்க்கை மாறும் என்று சுகுமாரன் கூறுவான். அவளுக்கு படிப்பை கைவிட தோன்றிய போது சுகுமாரன் அவளை வற்புறுத்தி புத்தகங்களை திறக்க வைத்திருந்தான். இப்போது ஆட்டோ ஓட்டி களைத்து வீட்டிற்கு வந்தபோது அவளுக்கு படிக்க மனம் வரவில்லை. ஆனால் அப்போதும் சுகுமாரனின் வார்த்தைகள் அவளது காதுகளில் ஒலித்தன. ஒரு அரசு வேலை பெறுவது நமது கனவு என்று அவன் கூறியிருந்தான். அந்த நினைவுகளில் அவளால் ஓய்வெடுக்க முடியவில்லை. ஒரு இரவில் களைப்புடன் அறையை அடைந்த ஜானகி கைகால்களை கழுவி சுமதியை உறங்க வைத்து படிப்பு மேசையின் முன் அமர்ந்தாள். பழைய புத்தகங்களை திறந்தபோது சுகுமாரன் அதில் எழுதி வைத்திருந்த குறிப்புகளை பார்த்தாள். அவனது கையெழுத்து, அவனது வார்த்தைகள் எல்லாமே அவளது மனதில் ஒரு உற்சாகமாக மாறியது. அவளால் படிப்பை கைவிட முடியவில்லை. அந்த புத்தகங்கள் அவளுக்கு சுகுமாரனின் கடைசி பரிசு போல தோன்றியது. வர்க்கிச்சனின் தொந்தரவு அதிகரித்தது. அவன் ரப்பர் தோட்டத்தை வாங்க ஆர்வம் காட்டினான். ஜானகியின் உதவியற்ற தன்மையை பயன்படுத்தி குறைந்த விலைக்கு அந்த இடத்தை சொந்தமாக்க முயற்சித்தான். ஆனால் ராதாவின் தந்திரமான தலையீடுகள் காரணமாக அவனது முயற்சிகள் தோல்வியடைந்தன. இப்படி ஜானகிக்கு ஒரே நேரத்தில் ஆட்டோ ஓட்ட வேண்டியிருந்தது, வீட்டின் பொறுப்புகளை கவனிக்க வேண்டியிருந்தது, அதற்கு நடுவில் பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு யுத்தம் போல இருந்தது. ஆனால் அவளது மனதில் சுகுமாரனின் நினைவுகளும் மகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்ற ஆசையும் ஒரு ஒளியாக இருந்தது. சவால்களையும் கஷ்டங்களையும் கடந்து ஜானகியின் வாழ்க்கை முன்னேறியது. ஆட்டோ ரிக்ஷா அவளது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறியது.
அது ஒரு வருமானம் மட்டுமல்ல, அவளுக்கு ஆத்மவிசுவாசம் அளிக்கும் ஒரு நண்பனாக மாறியது. ஆட்டோ ஓட்டும்போது உலகம் அவளுக்கு மிகவும் பெரிதாக உணரப்பட்டது. மழை காலத்தில் ஒரு நாள் ஜானகி ஆட்டோ ரிக்ஷாவில் பயணிகளை காத்திருக்கும்போது திடீரென மழை பெய்யத் தொடங்கியது. கடுமையான காற்றில் அவளுக்கு ஆட்டோ ரிக்ஷாவுக்குள் ஒதுங்க வேண்டியிருந்தது. அப்போது அவளது நினைவுகள் பின்னோக்கி சென்றன. ரப்பர் தோட்டத்தில் சுகுமாரன் வேலை செய்யும்போது அவள் தேநீருடன் செல்லும் காட்சி அவள் நினைவுக்கு வந்தது. சுகுமாரனை பார்க்கும்போது அவன் மகிழ்ச்சியுடன் புன்னகைப்பான். அவனது முகத்தில் உள்ள வியர்வையை அவள் துடைப்பாள். அந்த நினைவுகளில் அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. தனக்கு இழந்த அந்த நல்ல நாட்கள் திரும்பி வராது என்று அவளுக்கு தோன்றியது. வர்க்கிச்சன் இன்னும் பல வழிகளில் ஜானகியை துன்புறுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஜானகியின் வாழ்க்கை வெற்றி பெறும்போது வர்க்கிச்சனின் மனதில் பயமும் ஒருவித குற்ற உணர்வும் ஏற்பட்டது. ஜானகியின் உதவியற்ற தன்மையை பயன்படுத்த முயற்சித்த வர்க்கிச்சனின் மனதில் ஜானகியின் தைரியம் ஒரு பயத்தை உருவாக்கியது. ஒரு நாள் சுகுமாரனின் புகைப்படத்தின் முன் அமர்ந்து அவள் கூறினாள், "நான் இப்போது ஒரு நல்ல ஆட்டோ ஓட்டுநராகிவிட்டேன் சுகுமாரா. மக்கள் என்னை நம்புகிறார்கள். சுமதி இப்போது பள்ளிக்கு செல்கிறாள். நீ இப்போது மகிழ்ச்சியாக இருப்பாய், இல்லையா?" அவளது வார்த்தைகளில் மகிழ்ச்சியும் ஒரு சிறிய துக்கமும் இருந்தது. பின்னர் நாட்கள் கடந்து சென்றன. அவள் PSC தேர்வு எழுதி நீண்ட நாட்கள் ஆகியிருந்தன. ஒரு நாள் அவள் ஆட்டோ ரிக்ஷாவில் வீட்டிற்கு வரும்போது பக்கத்து வீட்டு குழந்தை ஓடி வந்து சகோதரியின் பெயர் PSC பட்டியலில் உள்ளது என்று கூறியது. அது விளையாட்டு இல்லையா என்று அவள் கேட்டாள். ஆனால் குழந்தை மீண்டும் கூறியது உண்மை. "நான் செய்தித்தாளில் பார்த்தேன்." அந்த வார்த்தைகளை நம்ப முடியவில்லை. அவள் ஆட்டோ ரிக்ஷாவுடன் வேகமாக வீட்டிற்கு சென்றாள். செய்தித்தாளை திறந்து பார்த்தபோது அவளது கண்கள் நம்பவில்லை. அவளது பெயர் அந்த பட்டியலில் இருந்தது. ஆச்சரியத்துடன் அவள் மாமியாரையும் மகளையும் அழைத்தாள். அவர்களின் மகிழ்ச்சியை கண்டபோது அவளுக்கு சுகுமாரனின் நினைவு வந்தது. "நீ இப்போது இங்கு இருந்திருந்தால்" என்று அவள் மனம் நொந்து கூறினாள். அடுத்த சில நாட்கள் ஜானகியின் வாழ்க்கையை மாற்றின. அவளுக்கு KSRTC கண்டக்டரின் நியமன உத்தரவு கிடைத்தது. ஒரு அரசு வேலை கிடைத்தபோது வர்க்கிச்சனின் மனதில் பயமும் ஒருவித குற்ற உணர்வும் ஏற்பட்டது. கடைசி காட்சி KSRTC கண்டக்டர் சீருடையில் அவள் கணவனின் கல்லறை முன் சென்றாள். அவள் அந்த கல்லறை முன் மண்டியிட்டு அமர்ந்தாள். கையில் வைத்திருந்த நியமன உத்தரவை அவள் அந்த கல்லறையில் வைத்தாள். அவள் கதறி அழுதாள். "சுகுமாரா, நான் வெற்றி பெற்றேன்" என்று கூறினாள். "நமது கனவை நான் நனவாக்கிவிட்டேன். நான் தனியாக இல்லை. என்னுடன் அம்மாவும் நண்பர்களும் இருந்தனர். ஆனால் என்னை அதிகம் வழிநடத்தியவன் நீதான், உனது நினைவுகள்தான்." அவளது கண்ணீர் அந்த கல்லறையின் மேல் வழிந்தோடியது. அவள் இப்போது ஒரு தளர்ந்த விதவையாக இல்லை, மாறாக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கத் தயாரான ஒரு தைரியமான பெண்ணாக இருந்தாள்.